ஹே குட்டீஸ், வெல்கம் பேக் டு மம்மம் டிவி. இன்னைக்கு ஒரு திருக்குறள் கற்றுக்கலாமா? அதிகாரம் மக்கட்பேறு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதோட பொருள் என்னன்னா, ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அதை விட சந்தோஷம் என்னென்னா, அதே குழந்தைய மற்றவங்க எல்லாரும் இது ரொம்ப அறிவில் சிறந்தவங்களாக இருக்காங்களே, நிறைய நல்ல குணங்கள் எல்லாம் இந்த குழந்தைக்கிட்ட இருக்கே, இந்த குழந்தைய பெறறதுக்கு அவங்க அம்மா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு மற்றவங்க இன்னும் பாராட்டி பெருமையாக பேசும்போது தான் அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த சந்தோஷத்தை விட இன்னும் அதிக சந்தோஷமாக இருக்கும். இதை தான் இந்த குறளில் சொல்கிறாங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இப்போ இதுக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு ஊரில் ராஜுன்னு ஒரு குட்டி பையன் இருந்தானா. ரொம்ப சேட்டைக்கார பையனாக இருந்தானா. ஒழுங்காக படிக்கிறது இல்லையா, ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் போடுவானா, நிறைய லேட்டாக போவானா, ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கானே, இப்படி ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் இருக்கானேன்னு அவங்க அம்மாவுக்கு அவனை பார்க்கும்போது ஒரே கவலையாக இருக்குமா. இப்படியே போச்சுன்னா இவன் ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு அவங்க ரொம்ப எப்போவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். இப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் அவங்க ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடந்துச்சான். அங்கே போனால் அவங்க டீச்சர் ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களாம் இவன் மேலே. கிளாஸில் ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை, ஒழுங்காக படிக்கிறது இல்லை, ஸ்கூலுக்கு டைமுக்கு வர்றது இல்லை, இப்படியே ஒரே கம்ப்ளைண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அதுவும் மற்ற பேரண்ட்ஸ் முன்னாடிலாம் வேறு பண்ணிட்டாங்களா, அதனால் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அசிங்கமாக ஆயிடுச்சான். அவங்க எதுவும் பேசிக்கலையாம், அமைதியாக ராஜுவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். ஆனால் வீட்டுக்கு வந்தும் அவங்க ராஜு கிட்டே பேசவே இல்லையா. ராஜுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சான். ஆல்ரெடி நம்மளால் நம்ம அம்மா இப்படி மற்ற பேரண்ட்ஸ் முன்னாடியும் டீச்சர்ஸ் முன்னாடியும் அசிங்கப்பட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தானா. பத்தாததுக்கு அவங்க அம்மா வேறு அவன்கிட்ட பேசலையா, அது அவனுக்கு இன்னும் ரொம்ப சேடாயிட்டானா. அதனால் அவன் என்ன பண்ணானா, நம்ம கண்டிப்பாக நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து நெக்ஸ்ட் டேலேருந்து காலையில் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிக்க ஆரம்பித்தானா. காலையில் எழுந்து படிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புனானா, ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் போடுறது இல்லையா, கரெக்ட் டைமுக்கு போயிட்டானா. அதே மாதிரி ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அன்றைக்கோட ஹோம் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டானா. இது மாதிரி சேஞ்சஸ்லாம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்ததால் அவனோட ஸ்டடீஸ்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கிளாஸில் அவங்க டீச்சர் சொன்னாங்களா, நாளைக்கு ஈவினிங் 4 o'clock பேரண்ட்ஸ் மீட்டிங், எல்லோரும் அவங்கவுங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்ட்டு இவனும் வீட்டுக்கு போயிட்டு இருந்தானான். போகிற வழியில் பார்க்கும்போது ரோட்டோரமாக ஒரு பையில் கொஞ்சம் பணம் இருந்துச்சான். என்னடா இது, பணம் இருக்குது, அதை எடுத்து பார்த்தா அந்த பையில் வேறு எந்த டீட்டெயில்ஸுமே இல்லையா, யாராவது பேர் ஏதாவது இருக்கானா, எதுவுமே இல்லையா. இது யாரோடதுன்னு தெரியலையே, யாரோ தெரியாமல் தவற விட்டுட்டாங்க போல், இதை கரெக்டாக உரியவங்க கிட்ட நம்ம ஒப்படைக்கணும் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சான். நேராக அந்த பையை எடுத்துகிட்டு அங்கே போனானா. சார், நான் ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், போகிற வழியில் இந்த பையை பார்த்தேன், இதில் கொஞ்சம் பணம் இருந்துச்சு, ஆனால் இது யாரோடதுன்னு தெரியல, நீங்கள் இது உரியவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க சார் அப்படின்னு கொடுத்தானாம். அந்த போலீஸும் அவனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்களாம். வெரி குட் தம்பி, அது யாரோடதுன்னு தெரியலனாலும் அதை நீயே எடுத்துக்காமல் கரெக்டாக இங்கே கொண்டு வந்து எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்க, நாங்கள் அது யாருதுன்னு பார்த்து கரெக்டாக கொடுத்துட்றோம், தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவன் இந்த ஸ்கூலில் படிக்கிறான் எல்லா டீட்டெயில்ஸும் நோட் பண்ணி வாங்கிட்டு அவனை அனுப்பி வச்சுட்டாங்க. அவனும் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட பேரண்ட்ஸ் மீட்டிங் பற்றி சொல்லிவிட்டு அடுத்த நாள் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போனானான். இந்த வாட்டி மீட்டிங்கில் அவனோட டீச்சர் அவனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்களாம். ராஜுக்கிட்ட எங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுது, அவனோட மார்க்ஸ் எல்லாத்துலேயுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இப்போல்லாம் அவன் ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் போடுறதே இல்லை, கரெக்ட் டைமுக்கு வந்துடுறான், கிளாஸஸ் எல்லாம் கரெக்டாக கவனிக்கிறான், இந்த வாட்டி எல்லா சப்ஜெக்ட்ஸில் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கான் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ராஜு இன்னொரு நல்ல விஷயமும் பண்ணியிருக்கான், அதுக்காக எல்லாரும் நம்ம இப்போ அவனை பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்களாம். ராஜுவோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலையாம், இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு. அப்போ தான் அவங்க டீச்சர் சொன்னாங்களாம், எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இப்போ தான் நம்ம ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணாங்க, நேற்று இதை மாதிரி ராஜு யாரோ ஒருத்தர் தவற விட்ட ஒரு பணப்பையை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கரெக்டாக ஒப்படைச்சிருக்கான், அவங்களும் அது உரியவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட அந்த பணத்தை சேர்த்துட்டாங்களாம், இந்த பையன் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் நேர்மையாக கொண்டு வந்து கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனோட நேர்மையும் ரொம்ப பாராட்டி பேசினாங்க. இதை கேட்கும்போது எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது, நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை நினச்சி. ராஜுவோட அம்மாவும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அவனுக்கு ரொம்ப நல்ல குணங்களும் இருக்குது,
அவன் நல்லா அறிவில் சிறந்தவனாக இருந்து நல்லா படிக்கவும் செய்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்களாம். அங்கே இருந்த மற்ற பேரண்ட்ஸ் எல்லாருமோ சேர்ந்து எல்லாரும் கிளாப் பண்ணி ராஜுவையும் அவங்க அம்மாவையும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்களாம். இதை கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு ராஜு கிட்ட வந்த சேஞ்சஸ் நினச்சி ரொம்ப பெருமையாக இருந்துதான். அடுத்தவங்க அவங்க பையனை பாராட்டுறதை நினச்சும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துதான். இதே மாதிரி தான் நீங்களும் நல்ல பேர் எடுத்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்க்கணும். ஓகே குட்டீஸ், பை பாய். இன்னொரு திருக்குறளை மீட் பண்ணலாம்.